மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கட்சி எப்படியாப்பட்ட கட்சி, தலைமை எப்படியாப்பட்ட தலைமைன்னு எல்லாருக்குமே தெரியும். அது கீழே தவறுகள் செய்கிறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்றதும் தெரியும். இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களுக்கும் இனி தப்பு பண்ண போகிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தான ஆட்சின்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அமைச்சர்களை டார்கெட் பண்ணுறாங்க. பெரம்பூரில் அந்த அன்பு வேறு மாதிரி இருந்தது. இந்த மக்கள் எங்கள் அண்ணன் யாருமே அவர் சிஎம்மாக பார்க்கல. பார்த்தி படம் நல்லா இல்லை, நல்லா இருக்கு, நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நீ டார்கெட் பண்ணி பரப்பலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் 10 வாட்டி பார்ப்பான். என் கணக்குப்படி அந்த படம் 100 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுறதுக்கான வாய்ப்பே இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அண்ணனுக்கு ஒரு பெரிய வணக்கம், வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழ்குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம்ல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். தாவேகா செயல்பாடுகள் பற்றி தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கிட்ட தொடங்கலான் இருக்கேன். ஆரம்பத்தில் பதவி ஏற்றதுக்கப்புறம் அவரோட நடவடிக்கைலாம் பார்க்கும்போது அவ்வளோ அதிரடியாக இருந்தது. எப்படா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கும் இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சைக்கும் அவருக்கும் சம்மதமே இல்லை அப்படின்னாலுமே கூட நிறைய விஷயங்கள் இணைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது? அரசியல் தான். நம்ம முன்னாடி பேசின மாதிரி இப்போ எதிர்கட்சிகள் அவங்களுடைய இருப்பை தெரிவிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு ஆளும் கட்சியை ஏதோ ஒரு வகையில் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் ரொம்ப யாரெல்லாம் வீரியமாக இருக்காங்க, அமைச்சர்களில் ஆக்ஷன் எடுக்கிறது, வீரியமாக செயல்படுறது, இவங்களையெல்லாம் முடக்கணும்னு ஒரு முயற்சி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ மக்கள் மத்தியில் அவங்க பேர் கெடுக்கணும்னு ஒரு முயற்சி போயிட்டுருக்கு. அதுக்கு இன்றைக்கி அமைச்சர் ரமேஷ் அவர்களை ஒரு பலிகாடாக ஆக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் கேட்குறாருல தெளிவாக, ஒரு மனுஷன் சுத்தம் இருக்கிறதுனால, உள்ளுக்குள்ளே ஒரு தூய்மை இருக்கிறதுனால மட்டும்தான் ஆதாரத்தை கொடுங்கன்றார். இருந்தால் கொடுங்களேன். நீங்கள் ஆதாரத்தை கொடுத்தா அது உண்மைன்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்காத கட்சியாக இது. புரியுது. அந்த இது கட்சி எப்படியாப்பட்ட கட்சி, தலைமை எப்படியாப்பட்ட தலைமைன்னு எல்லாருக்குமே தெரியும். அது கீழே தவறுகள் செய்கிறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்றதும் தெரியும். அதையும் மீறி ஒருத்தவங்க தப்பு பண்ணுவாங்களா? இல்லை, 100 கோடி அப்படின்றது ஆட்சி அமைஞ்சு 50 நாட்கள் தான் ஆயிருக்கு. அவரு எனக்கு தெரிஞ்சு முறுக்கு பாக்கெட்லேருந்து இன்ஸ்பெக்ஷனை தொடங்கின அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கடைசியாக அந்த எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங் நினைக்கிறேன், அது வரைக்கும் சட்டசபையில் நடந்த விஷயங்கள் இல்லை. அதான் சட்டசபையில் பேசின வரைக்கும் அவ்வளோ ஆக்கப்பூர்வமாக தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு அமைச்சர். நம்ம நினைக்கிறோம் யங்கான ஒரு அமைச்சர், அவ்வளோ கிளாரிட்டி இருக்காதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அவர் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அது இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. இப்போ அவர் கை வைக்கிற இடங்கள் ரொம்ப பெருசு. இப்போ கோயில் சொத்துக்கள்னு அபகரிச்சவங்கள பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஆல்ரெடி இவங்க எவ்வளோ அதில் குளறுபடிகள் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஒன்று ஒன்றா வெளியே வரும்போது தான் தெரியுது, பல துறைகள்லேருந்து நமக்கு தெரிய வருது. இப்போ கோயில் சொத்துக்கள், அதில் அடிக்கப்பட்ட கொள்ளைகள், கோயில் பணம், உண்டியலில் போடப்படுற பணம், இது எல்லாத்தையுமே ஒரு நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாதிக்கப்படுறது அவங்க. இப்போ அதுலேருந்து மடைமாற்றத்துக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான ஒரு சான்ஸ் தான் இது. இது உண்மை இருக்கோ பொய் இருக்கோ அது அவங்களுக்கு தேவையே கிடையாது. மடைமாற்றணும், டைவெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஃபோக்கஸ்டாக இப்போ நம்ம அமைச்சர் ஒரு ஃபோக்கஸில் இருக்கார்ல, தப்பு பண்ணவங்களை அட்டாக் பண்ணி தூக்கணும்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்குல்ல, அதை டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நடக்காதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளால ரொம்ப ஃபோக்கஸான ஆள் தான். அதுவும் பிளட்டு, யங்கு பிளட்டு, அது எதுக்கும் அத்தராது. இல்லை, அந்த துறை தான் இவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கு, அதாவது இவ்வளோ பெரிய பார்வையை திருப்பி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆமாம், இதுக்கு முன்னே அந்த துறை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த துறை இல்லை. கோடிக்கணக்கான பணமும் அங்கே தான் பொருளுது, ஆன்மீகமும் அங்கே தான் இருக்குது. இன்னைக்கு அதை வச்சு தான் பெரிய அரசியலே நடக்குது. பிஜேபின்னு ஒரு அரசியலே இந்த ஆன்மீகத்தை சுற்றி தான் இருக்குமே. அந்த இடத்துல அவ போய் நிற்கும் போது, அதுவும் எல்லாரும் சமம்னு போய் நிற்கும் போது, அதை முடுக்கிற வேலையை தான் பார்க்கும் எல்லாருமே. இது ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது கிடையாது. தான் 1vs10 இது. இந்த கதை தான் இப்போ நடக்குது. ஒருத்தர் கையை தூக்குவாரு, கூடவே மற்ற 10 பேரும் கையை தூக்குவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இல்லை, ஆட்சிக்கு 50 நாட்களும் ஆகலை, அதுக்குள்ளே 100 கோடி ரூபா சொத்து அப்படின்லாம் எழுதும் பொழுது அது ஒரு இவ்வளோ பெரிய ப்ரெஷரை கொடுக்குதா அமைச்சருக்கு? இவ்வளோ பெரிய ப்ரெஷரை கொடுக்குதா? செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைங்க. தொகுதியில் வேலை பார்க்கும்போது செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தாங்க.
ரொம்ப சாதாரண எளிய பின்னணியில இருந்து வந்த ஒரு மனிதர் அவர். ம், ம், ம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. 100 கோடி வச்சுட்டு ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? 100 கோடி இருந்தா முதல்ல எதுக்கு அரசியலுக்கு வரணும்? ம். இல்ல ஆதாரமற்ற வந்ததும் சம்பாரிச்சிட்டாங்கன்றாங்க. 100 கோடியே வந்ததும் 50 நாட்கள் வாய்ப்பே இல்லையே. சம்பாரிச்சிட்டாங்க. இங்க சம்பாதிக்க விட மாட்டாங்க. ம். இங்க கரப்ஷன் இருக்காது. இல்ல எனக்கு தெரிஞ்சு கோவில்ல ம். உள்ள கூட்டிட்டு போறவங்களுக்கு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அதிக 500 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த தொகை 1000 ரூபாய் குறைஞ்சது. கூட்டிட்டு போறதுக்கு. திருச்செந்தூருக்குள்ள ஓகே. நீங்க வந்து மெயின் இந்த பக்கம் ஒரு 150 100 அது ஆமா நார்மல் நார்மல். ஃப்ரீ என்ட்ரி இருக்கு, அப்புறம் 100 ரூபாய் என்ட்ரி இருக்கு. அதுவே 100 ரூபாய் தான். ஓ. ஃப்ரீ என்ட்ரின்னு நான் பார்க்கவே இல்லை. நான் 2 வாட்டி போயிருக்கேன். ஓகே. ஆனா இந்த பக்கம் வந்து அங்க இருக்க கோயில் அர்ச்சகர்கள் வந்து ஒரு ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. ம். அந்த கயிறு கட்டி அதை ஓபன் பண்ணி கூட்டு போவாங்க உள்ள. எங்களுக்கு ஒரு வாட்டி பிரச்சனை ஆயிடுச்சு இதுல. ம். 1000 ரூபாய் இருந்தாதான் அது உள்ள போக முடியும். அந்த போறது திருட்டு வை. அதுல உள்ள போனோம்னா 1000 ரூபாய் இருந்தாதான் போக முடியும். ம். ஒரு குடும்பத்துல 4 பேர் போனாங்கன்னா 4000 ரூபாய். புரிஞ்சிச்சு. ஓகே. இப்போ நம்ம ஒரு ஒரு சினிமா தியேட்டருக்கு போனா ஒரு சில எக்ஸ்பென்ஸ் ஆகும்ல ஃபேமிலியோட. அந்த எக்ஸ்பென்ஸ் அங்க செலவாகுது. ம். இன்னைக்கு அது நடக்கல. அதுதான் சொல்றேன். இப்ப அந்த பணம் அதையே திருடக்கூடாதுன்னு நினைச்ச அமைச்சர் ஒரு அமைச்சர் எப்படிங்க இவ்வளவு பெருசா? அது மட்டும் இல்ல, முறுக்கு ஆ. அத்தியாவசிய ஒரு பொருள் தண்ணிக்கு எங்கெங்கெல்லாம் இவர் எல்லாத்துலயும் கை வச்சிட்டாருங்க. இவ்வளவு நாளா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்களே ஒரு விஷயத்துல, ம், ம், ம். அது எல்லாத்துலயும் போய் கை வச்சிட்டாரு. So, எல்லா வழியிலும் கேட்டு போட்டாரு அப்படின்ட்டு கட்டையை போட்டாரு இவ்வளவு காலமா அப்படின்ட்டு ஆன்மீகம் என்ற பேர்லயும் அர்ச்சனைன்ற பேர்லயும் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்துட்டே இருந்தது. ம். அதுல எல்லா படிநிலைகள்லயும் சம்பாரிச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு முட்டுக்கட்டையே போடுறாரு. ம். இது அவங்க வயிற்று பழப்புல அதுல கை வைக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? வருமானம் போகுதுன்னும் போது அவங்க ரெகுலரா பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை போகுதுன்னா என்ன பண்ணுவாங்க? ம், ம், ம். எப்படியாவது அதை நிறுத்தணும்னு நினைப்பாங்க. மறுபடியும் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. Okay. அப்போ இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு, அதான் ஒரு முடக்கணும்னு ஒரு வேலையை பார்க்குறாங்க. மக்களை டைவர்ஷன் பண்ணணும். இவர் செய்யற நல்ல விஷயங்கள் நெகட்டிவா போய் சேரணும். இந்த முயற்சியெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். அதான் அவங்க அரசியல். இதுக்கெல்லாம் பின்வாங்கக்கூடிய கட்சியா வாய்ப்பே இல்ல. அமைச்சரா அப்படின்றது. முதல்வர் எப்படியாப்பட்ட மனுஷனோ அவர் வளர்த்தெடுத்த பிள்ளைகள் இவங்கெல்லாம் ம், ம். அசரவே அசராத கூட்டம் அது. இன்னும் வீரியமா அட்டாக் தான் அதிகமாகுமே தவிர சமீபத்துல அடங்கலாம் மாட்டாங்க. அமைச்சர்கள் மேலதான் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா சரத்குமாரா இருக்கட்டும், இப்போ அமைச்சர் ரமேஷ் அவர்களா இருக்கட்டும், பிரபு அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி அமைச்சர்களை குறிவைக்க காரணம் என்ன? இப்படி குறி வச்சோம் அப்படின்னா அவங்கள முடக்க முடியுமா? ஏன்னா அவங்களாம் தான் அவர் அதிரடியா செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தாம்பரத்துல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னவர் தான் சரத் அவர்கள். சொல்லி ஒரு வார காலத்திலேயே அவர் மேல வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இதே தான் இவங்க எங்கெல்லாம் அட்டாக் பண்றாங்களோ அது எல்லாமே அவங்களோட பிஸ்னஸாக இருந்த ஒரு விஷயம். ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட பிஸ்னஸ், அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்களுடைய ரெகுலர் வருமானமாக இருந்த கிட்டத்தட்ட 60 வருஷம் ரெகுலராக வருமானம் இருந்த ஒரு விஷயத்த இவங்க போய் இன்னைக்கு பிரேக் பண்ணுறாங்க. ஊழலே இருக்கக்கூடாது, எங்கேயுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ன்றது போகவே கூடாதுன்ற ஒரு கொள்கையோட செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அது அவங்களோட லாங் சைக்கிளை வந்து பிரேக் பண்ணுது. அப்போ அஃபெக்ட் ஆகுறாங்க. அஃபெக்ட் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க? யார் சம்மந்தப்பட்டா, யார் மூலியமா அது நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அமைச்சர் பேசுவாங்கல்ல, ஆல்ரெடி பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுப்பா. தலைவர் சொல்ல ஒத்துக்க மாட்டாரு. நான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவர் என்ன தூக்கிடுவாரு. அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு. ஓகே. தெரிஞ்சவங்க நம்ம தொகுதியில் இருக்கிறவங்க யாராவது வந்து பேசுவாங்கல்ல, தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க போனா, வாய்ப்பே இல்லை ராஜா. மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் இந்த கட்சி செய்யும். மக்கள் எது தப்பா இருந்தாலும் அது எவ்வளவு பணம் வந்தாலும் அதை செய்யாது. செங்கல்பட்டு அருகாமையில கூட ஒரு இடத்துல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் அதுக்கு 1.30 கைமாத்து வாங்கினதாகவும் அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் தாவேகா அரசு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இதுதான் இந்த கட்சி. இதுதான் இந்த கட்சி. இப்போ நம்ம அமைச்சர்கள் மேலாம் இவங்க ஒரு பழியை சொல்றாங்க இல்லையா, அவங்க ஏதையும் தைரியமா அவங்களுக்கு ஆதாரம் கொடுன்றாங்க. இந்த கட்சி அந்த மாதிரி கட்சி. தப்பு பண்ணவன் தன் சொந்த கட்சிக்காரனாவே இருந்தாலும் அவங்கள தண்டிக்கிற ஒரே கட்சி தாவேகா கட்சி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியுமே அப்படி கிடையாது. பதவி அப்படிங்கிறது வந்து தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிற இடம் கிடையாது, தப்பே நடக்கக்கூடாதுன்ற இடம். அதை ரொம்ப தெளிவா செயல்பாட்டு கொண்டு வருது தாவேகா கட்சி தான். இதுதான் நம்ம சொல்ற மிகப்பெரிய மாற்றம். தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு சாதாரண உறுப்பினர் கூட தண்டிக்கப்பட மாட்டார். அவருக்காக அமைச்சர் லெவல்ல ஃபோன் கால் வரும் அவரை காப்பாத்துறதுக்கு.
இன்னைக்கு ஒரு உறுப்பினர் ஒரு வார்டுல ஒரு சேர்மன் உங்களுக்கு வந்து கைது செய்யப்படுறாரு. யாராவனா இரு, நீ என் அண்ணன் தம்பியா கூட இரு, தப்பு பண்ணியா ஓ அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு வந்து நில்லு, புரியுது. இனி தப்பு பண்ணாத. இதுதான் எந்த கட்சி. எஸ், நீ யாரு ஊழல் கேட்டாலும் இந்த இடத்துல கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து டைரெக்டாக உங்கள் புகாரை தெரிவிங்கன்றாங்க. இனி இந்த க்ளீன் கவர்மெண்ட் அப்படின்றது இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி இருக்கக்கூடிய 5 வருஷம் மட்டும் இல்லை, நேரக்கூடிய எல்லா நாட்களும் இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான முன் ஏற்பாடுகள் தான் இதில். இல்லை, இது விசாரணை நடத்தப்படுது. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது யார் மேலே. இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்க மேலே தப்பு இருக்கா, தண்டனை எடுக்கப்படும். இதுதான் க்ளீன் கவர்மெண்ட். சகிச்சுன்னு போனால் அது க்ளீன் கவர்மெண்ட் கிடையாது. தெரிஞ்சவர் தானே, சரி ஒரு சான்ஸ் கொடுப்போம், அதெல்லாம் இங்கே கிடையாது. நீ இல்லைன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு 10 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க நல்லவன். இப்போ நீ அதை புரிஞ்சு செயல்படணும். முதல்வர் எவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு, எவ்வளோ சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. அவர் இதை அட்ஜஸ்ட் பண்ணி போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கேட்கணும். கரெக்ட். இது எதிர்கட்சிக்கும் தான் சொல்ல முடியும். நீங்கள் அலைன்ஸ் ஏதாவது அலைகன்ஸ் வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் முதல்வர் அதுக்கான ஆள் கிடையாது. தலைமை சரியாக இருந்தால் அது கீழே இருக்க எல்லாமே சரியாக இருக்கும். சரியா இல்லைன்னா நீக்கப்படுவாங்க. அது யாராவனா இருக்கட்டும். இதுதான் க்ளீன் கவர்மெண்ட்டு. இப்போ அவர் டைரக்டா சொல்றாரு, யாராவது லஞ்சம்னு கேட்டா கொடுக்காது. டைரக்டா மக்கள்கிட்ட டீல் பண்றாருல்ல. நம்ம முன்னாடி நிறைய வாட்டி பேசுறோம், இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். முதல்வருக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு 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 உறவு, ஒரு உறவு. அது ஒரு அண்ணன் தம்பி, ஒரு அம்மா புள்ள, இந்த மாதிரி ஒரு உறவு. அவங்க வீட்டுல ஒரு புள்ள. இப்போ கரூர்ல வந்து அந்த அம்மா மணிகண்டன், இறந்த மணிகண்டனோட அவங்க மனைவியை சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி சொல்றாங்களாம்மா அவங்களுக்கு இந்த பணி நியமனம் கொடுத்ததுக்கு ஏதோ எல்லாமே விமர்சனம் பண்றாங்களே, அதை அண்ணன் பார்த்துப்பாரு. அண்ணன் அதுக்கு பதில் அதுல இருக்க உண்மை ஒண்ணு இருக்குல்ல. இப்ப யாரோ ஒருத்தர் முதல்வரா இல்ல, அவங்களோட அண்ணன் முதல்வரா இருக்காரு. இப்ப அதுக்கு கீழே அந்த மக்களுக்கு தப்பு நடக்க அந்த அண்ணன் விட்டுருவாரா? மாட்டார், வாய்ப்பே இல்லையே. இப்ப இது வேற. நீங்க இது வரைக்கும் பார்த்த அரசியல் இது கிடையாது. இது முழுக்க முழுக்க எளிய மக்களுக்கான அரசியல், தப்பு செய்யறவங்களுக்கு எதிரான அரசியல். இதை புரிஞ்சுக்கிட்டாங்க எதிரில் இருக்கவங்க. அதனாலதான் முடக்கணும்னு ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல ஒரு எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்காங்க வாங்குறதுக்கு. இப்ப இந்த மாதிரியான முயற்சிகள் நடந்துட்டே இருக்குல்ல. அப்போ இந்த ஆட்சி இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களுக்கும் இனி தப்பு பண்ண போறவங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தான ஆட்சின்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அமைச்சர்களை டார்கெட் பண்றாங்க. ஓகே, எம்எல்ஏ லெவல்ல வாங்க பாக்குறாங்க, அமைச்சர்கள் லெவல்ல அட்டாக் பண்ண பாக்குறாங்க, எல்லா வேலைகளும் பார்ப்பாங்க. ஆனா மேல உட்காந்துக்கிற மனுஷன் சாதாரண ஆள் கிடையாது. இது எல்லாத்தையுமே சரி கட்டி மக்களுக்கான நிலையான நிரந்தரமான ஒரு தூய ஆட்சியை அவர் கொடுப்பாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெரம்பூர் அலுவலக திறப்பு விழா அப்போ வந்து வந்த விஷயங்களா இருக்கட்டும், அவர் செய்த செயல்களா இருக்கட்டும், மக்கள் கிட்டத்தட்ட ஒரு திருவிழாவாக தான், அவர் எங்க போனாலும் அதுக்கு திருவிழாவே மாத்திடுறாங்களே. யாரோ ஒரு அமைச்சர் அப்போ இவர் அரசியலுக்கு வந்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் க்ரௌடு, பெரிய க்ரௌடு வந்த உடனே ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் ஸ்டார்டிங் பீரியட் போகலாம் போர் அடிச்சிடும், மக்கள்லாம் யாரும் இல்லாமல் அடிக்க போகுது பாரு சொன்னார். இவர் சிஎம் ஆயிட்டாரு, அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதான் நான் சொன்னேன்னே, இது வேற. இவங்க இது வரைக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னமும் அவங்க தோல்வியே அவங்க உணரல. நாம தோத்துட்டோம், நம்ம எதிர்கட்சியா இருக்கோன்றதே உணரல. மக்கள் ரொம்ப தெளிவா உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு இல்ல, இவர் எப்ப அரசியலுக்கு வந்தாரோ அப்பவே இவர் தான் சிஎம்னு பெரும்பான்மையான மக்கள் சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அப்பவும் சரி இப்பவும் சரி அவர் வரவே மாட்டாரு, அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிருந்தாங்க. இப்ப ஜெயிச்ச அப்புறமும் இவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஏத்துக்க மாட்டாங்க. அதை கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. பெரம்பூர்ல அந்த அன்பு வேற மாதிரி இருந்தது. இந்த மக்கள் எங்க அண்ணன் யாருமே அவர் சிஎம்மாவே பார்க்கல. பாத்தீங்களா, யாரோ ஒருத்தராக பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாளா அவர் சிஎம் வந்தாருன்னா ஐயோ சிஎம் வந்துட்டாரு, ஐயோ ஐயோ அவர் யாரோ ஒருத்தர் வேற்று கேட்கறதுல இருந்து வந்தவர் அப்படி இருக்கும். இன்னைக்கு அவர் ஒரு அண்ணன். அது அந்த பொண்ணுங்களோட அந்த இது இவங்க அதை கொச்சை போட்டாங்க, வேற விஷயம். ஆனா அந்த அன்பு இருக்குல்ல, தூய ஒரு அன்பு, ஒரு பாசம், அவருமே அதை காட்டுறாரு பாருங்க. எனக்கு முதல்வன் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. அந்த ரேஷன் கடையில போயிட்டு அவரு அந்த அரிசியை உத்து பார்த்தது, வெயிட்ட ஒரு கிராம் கம்மியாக, வேற லெவல் அதெல்லாம். அந்த இடத்துலயே இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஒரு பெண்கள் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க கை கொடுக்க வந்ததாகவும் அதை முதல்வர் அவர்கள்
அதை தவிர்த்துக்கிறதாகவும் ஒரு விஷயங்கள். காமெடி பண்றாங்க. அவங்க தூரமா இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டதே இவர் தான். ஆமா. ஏன் அந்த கை கொடுக்கறத வந்து தவிர்த்துட்டாங்க? அவர் கவனிக்கல. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவனிக்கல. ரெண்டாவது அவர் கை கொடுத்தாரு. கை கொடுக்கும்போது ஓவர்லாப் ஆயிடுச்சு. இவ்வளவு டெக்னிக்கல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க கை கொடுக்கும்போது அவர் கவனிக்கல. ரெண்டாவது அவர் இவங்களை பார்த்து பேசிட்டு கையை கொடுக்கும்போது இன்னொரு லேடி இங்க குறுக்க வந்துட்டாங்க. இது ஃப்ரேம்ல வரல. இவ்வளவுதான் அங்க நடந்தது. அவங்க எங்கேயோ தூரமா பக்கத்துல வரலாமா அப்படின்னு கேட்டு வெயிட் பண்ணிருந்தாங்க. எங்க அங்க எதுக்கு அங்க நிக்கிறீங்க வாங்கன்னு இவருதான் நிக்க வச்சுது. என்ன காமெடி பண்றாங்கன்னே தெரியல. ஓகே. இல்ல கேரளால இருந்து ஒரு அமைச்சர் அங்கிருந்து வராங்க. இந்த மாதிரி நம்ம ஊர், அதாவது எல்லையில, தமிழ்நாடு கேரளா எல்லையில வந்து இந்த போதைப் பொருட்கள் வந்து வந்துகிட்டு இருக்கிற தடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருக்கா தமிழ்நாடு? இல்ல இது ஒரு பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்குல்ல. நம்ம இது வரைக்கும் இப்படி ஒரு சிஎம் பார்த்துருக்கோமா? இவ்வளோ ஸ்டைலிஷா ஒரு கரிஷ்மா, வேர்ல்டு லீடர்ஸ்லாம் திரும்பி பார்க்குறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க நார்த் இந்தியாலாம் மோடியா தளபதியான்ற காம்படிஷன் போயிட்டு இருக்கு. மோடியா லேடியான்னு மாறி இன்னைக்கு மோடியா தளபதியான்னு மாறிட்டு இருக்கு. இவ்வளோ சீக்கிரம், எவ்வளோ ஷார்ட் பீரியட்ல. இப்போ உலகம் முழுக்க இவருக்கான ஃபோக்கஸ் பெருசு. உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஃபுல்லாக இவர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவரோட ஆக்டிவிட்டி பார்க்குறாங்க, இவரோட செயல்பாடுகள் பார்க்குறாங்க, இவர் விரைந்து செயல்படுறத பார்க்குறாங்க, எளிய மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போகிறாருன்னு பார்க்குறாங்க. அவர் இவ்வளோ நாளாக குற்றங்கள் இங்கே இருந்துகிட்டே இருந்தது. நீங்கள் மாற்றம் அதை ஒழிக்கணும்னு என்ன பண்ணுவீங்கன்னா, காவல்துறைக்கு எக்ஸ்ட்ரா வண்டி கொடுப்பீங்க, புதுசாக வண்டியை லான்ச் பண்ணுவீங்க. இந்த ஒரு கட்சி தான் வந்த உடனே சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று லான்ச் பண்ணுது. ஒரு மூமெண்ட்டே கொண்டு வருது. இது வரைக்கும் நீங்க பண்ணவே இல்லை அதை. அப்ப அதுல ஒரு முனைப்பு தெரியுதுல்ல, ஒரு விஷயத்தை தடுக்கணும் அப்படின்ற அந்த முனைப்பு இருக்குல்ல, இது பாக்குறாங்க சுத்தி இருக்கவங்க. ஓகே, தமிழ்நாட்டுல ஏதோ ஒன்று நடக்குது. நீங்க வந்து யாரு? நீங்க இவர் என்னவா கணக்கு போட்டு வச்சிருந்தீங்க? 10 சீட்டு கணக்கு போட்டீங்க, 7 சீட்டு கணக்கு போட்டீங்க. அவரு ஆந்திரால அவர் பேர் என்ன, துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கும் கீழே என்னென்னலாம் பேசுனீங்க. இன்னைக்கு எங்க இருக்காங்க அவங்க எல்லாம்? இவர் எங்க இருக்காரு? இவரை பார்த்து பொறாமையில வெளிப்படையாக மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே பேசுறாங்க. அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறத விட இவர் மேல இருக்காரு. நீங்க நினைக்கிறத விட இன்னைக்கு உலகம் முழுக்க இந்தியாவோட ஒரு முகமா இவர் பார்க்கப்படுது. இந்தியா உலகம் முழுக்கவே அந்த நிலைமைனா அப்போ இந்தியாவுக்குள்ள நமக்கு சொல்ல வேணும். ஆப்வியஸ்லி என்னோட ஆசை, நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம், இவர் இந்தியா முழுக்க ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு நான் வெயிட் பண்றேன். ஓகே, அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதியா ஜனநாயகன் எவ்வளவு முடக்க நினைச்சாங்களோ எழுதி வச்சுக்கங்க, தமிழ்நாட்டு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் நடிக்கும் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டுல வரும். அதை நம்ம பார்க்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய முறை பேசிட்டோம். படம் 23ஆம் தேதி. இப்படி எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இல்லை, இது வந்து சினிமாவில் இருக்கிறதுனால ஒரு படம், அது அத்தனை பேருக்கான, நம்ம விஜய் சாரை மட்டும்தான் அதில் பார்க்குறோம். பல கனவுகளோட அந்த படத்தில் புது புது டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ வினோத் சார் வந்து ஒரு படத்தை சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு ஷூட் பண்ணுற ஆள் கிடையாது. அவர் மெனக்கெடுதல் பெருசு, அவரோட உழைப்பு பெருசு. அந்த இயக்குனரை நம்ம மறந்துட்டோம் பாருங்க. அவ்வளோ பேரோட கனவு, அவர் அந்த கதையை எவ்வளோ காலமாக சுமந்திருப்பாரு. ஒரு அரசியலால் அது வெளியே வராமல் தடுக்கப்பட்டுச்சு. எப்படி இருந்திருக்கும், உடஞ்சிருக்கும். இவர் விஜய் சாராவது அடுத்தடுத்து மக்கள் பணின்னு வந்துட்டாரு. இப்போ அதையே நம்பி இருக்கிறவங்களோட வாழ்க்கை எவ்வளோ பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும். இன்னைக்கு அதையுமே அவர் சரி பண்ணியிருக்காரு. அவரை நம்பினவங்களை கைவிடப்பட மாட்டார்கள் அப்படின்றத காமிப்பிருக்காரு. படம் பாதி பேர் பார்த்துட்டாங்க, இது லீக் ஆனப்போ. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டேன், ஒரு வீடியோ. இந்த படம் நான் இது வரைக்கும் பார்க்கல, ஒரு சீன் நான் பார்க்கல. ஏன் அப்படின்னா, தளபதிக்கு நான் வந்து சினிமாவோட சகாப்தம் ஒன்று. சகாப்தம்னா சாதாரண சகாப்தம் கிடையாது. அது வாய்ப்பு வேணா ஈஸியாக கிடைச்சிருக்கலாம். ஆனால் எவ்வளோ விமர்சனம், ஒரு வெற்றிக்கு எவ்வளோ உழைப்பு, இத்தனை வருஷம் கடந்து இந்த உச்சத்தை பிடிக்கிறதுக்கு அவரு அவ்வளோ பெரிய பயணம் இருக்கு. அதை மொத்தத்தையும் என் மக்களுக்காகன்னு தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு சகாப்தம் அரசியலுக்கு வந்திருக்கு. அப்போ அந்த சகாப்தத்தை எங்கேருந்து தொடங்கிச்சோ அங்கே ஒரு முடிவு அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. அதை செலிப்ரேட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அது தியேட்டரில் தான் இருக்கணும். எந்த நம்பரில் கலெக்ட் பண்ணணும்னு எடுத்துக்க நான் எனக்கு தெரிஞ்சு வெறித்தனமாக பார்க்க போகிறாங்க எல்லாம். வெறித்தனமானா
ஒருத்தனும் டைம் பாஸுக்குன்னா தேட்டரில் போய் உட்காருவான், தளபதி நான் தேட்டரில் பார்த்துக்கிறேன். நான் எனக்கு என் கால்குலேஷன், நான் நம்பர்ஸு அமௌண்ட்டை விட்டுருங்க. ஒருத்தன் குறைஞ்சபட்சம் 10 வாட்டி பார்ப்பான் அந்த படம். ம், ம். படம் நல்லா இருக்குனால நீ என்ன வேணா நினச்சிக்கோ. அவர் அதெல்லாம் கடந்த ஒரு ஆக்டர். நீ நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் தான்னு ஒரு ஆக்டர் அவர். எப்பயோ அந்த இடத்த அவர் பிடிச்சிட்டாரு. அதனால தான் அவர் நம்பர் 1. அந்த இடம் இதுக்கு முன்னாடி 96ல் ரஜினி சாருக்கு இருந்தது. இன்னைக்கு அவர் தான் அந்த இடத்துல இருக்காரு. படம் நல்லா இல்லை நல்லா இருக்கு நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நீ என்ன வேணா டார்கெட் பண்ணி பரப்பலாம். ஆனால் ஒவ்வொருத்தனும் 10 வாட்டி பார்ப்பான் சாதாரணமாகவே அந்த படத்தை. என் கணக்குப்படி அந்த படம் 100 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுறதுக்கான வாய்ப்பே இருக்கு. சிறப்பு. தேட்டர் கவுண்ட் வேணா குறைப்பானுங்க. ஏன்னா அடுத்தடுத்த படம் வரணும். ஏன்னா இவர் அந்த இடத்துல இருக்காரு. இவரே அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைப்பாரு. அடுத்த படங்களுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுங்க. ஆனால் அதை ஃப்ரீயா ஓட விட்டா வேற வழியே எல்லாமே ரீரிலீஸ் பார்த்துட்டு உக்காந்துருக்கோம். இன்னைக்கு ஃபைனல் படம் வரணும் போது அது செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். ஒரு ஆசை, ஃபர்ஸ்ட் 1000 கோடியா இந்த படம் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களோட சந்திக்கும் முறை உங்களுக்கு